டைட்டானிக் படத்துல அந்த கப்பல் முழுகிட்டு இருக்கும்போது ஒரு ஓல்டு கப்பல்ஸ் பெட்ல படுத்து ஒருத்தரை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஆனா டைரக்டர் ஜேம்ஸ் கேமரன் வெறும் படத்துக்காக மட்டும் இந்த சீனை வைக்கல. நிஜமாலுமே அப்படி ஒரு ஓல்டு கப்பல்ஸ் அந்த டைட்டானிக் ஷிப்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தின ஒரு ட்ரூ இன்சிடென்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இசிடோர் அண்ட் இடாஸ்ட்ரஸ் சொல்லப்படுற இந்த ஓல்டு கப்பல்ஸ் ரெண்டு பேரும் டைட்டானிக் ஷிப்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ டைட்டானிக் ஐஸ்ல மோதன உடனேயுமே இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் லைஃப் போட் கிடைச்சிருக்குது. பட் அப்படி கிடைச்சுமே இசிடோர் அதுல ஏற மறுத்துட்டாரு. அதுக்கு பதிலா அவங்க வைஃப் இடாஸ்ட்ரஸ் நீ இதுல ஏறி தப்பிச்சு போங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பெண்களும் குழந்தைகளும் அதே டைட்டானிக் ஷிப்ல லைஃப் போட் கிடைக்காம அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. சோ நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், நான் வரல, நீ இதுல ஏறி தப்பிச்சு போன்னு சொல்லி அவங்க வைஃப் இடாஸ்ட்ரஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க வைஃப் இடாஸ்ட்ரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வாழும்போது உங்களோட தான் சந்தோஷமா வாழ்ந்திருக்கேன், சோ சாகும்போது உங்களோட தான் இருந்து சாவேன்னு சொல்லி அவங்க கையில இருந்த ஃபர்கோட்டையும் அவங்களுக்கு லைஃப் போட்ல ஒதுக்கப்பட்டிருந்த அந்த இடத்தையும் அவங்க பணிப்பெண்ணான எலான் ஃப்ரெண்ட்ட கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த கப்பல்லே இருந்து கடல்ல மூழ்கி இறந்துட்டாங்க. சோ இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை வெளி உலகத்துக்கு யார் வந்து சொன்னான்னு கேட்டீங்கன்னா, டைட்டானிக் கப்பல்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தரான அப்சல் கிரேஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வெளி உலகத்துக்கு வந்து சொல்லியிருக்காரு. பட் படத்துல காமிச்ச மாதிரி இந்த ரெண்டு பேரும் பெட்ல எல்லாம் படுத்துக்கிட்டு இல்ல, ஒரு ஓரத்துல ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. சோ அது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.